இப்போ கூட அதிமுகவை அவங்க கூட்டணிக்குள்ள இழுக்கிறப்பெல்லாம் அதிமுகக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துகிற சமிக்கைகளை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, நான் ஒரு வாய்ப்பு சொல்லட்டுமா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டுகள் கொடுக்கக்கூடிய விவகாரத்தில் ஒரு கடுமை காட்டுறார், ஒரு நெருக்கடி காட்டுறாரு அப்படின்னா, குறைந்த சீட்டுகளோடு இருந்தாங்கன்னா அவங்களால எப்படி ரோல் ப்ளே பண்ண முடியும்? இன்னைக்கு கூட அண்ணாமலை சொல்றாருல, கூடுதல் சீட்டுகளை வாங்கணும்னா பிஜேபி நிறைய இடத்துல போட்டிடணும்னா அப்படிங்கிறாரு. அப்ப அங்க செக் வைக்க முடியும் எடப்பாடி பழனிசாமியால? அந்த இடத்துல அவரால் வைக்க முடியுமாங்கிறத நம்ம கேட்குறோம். அந்த இடத்துல வைக்க முடியுமா? இந்த முறையே நீங்க வந்து இந்த கூட்டணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தாமதமாக்கியிருக்கலாம். இன்னும் நிறையா கணக்குகள் முடியாமல் இருக்குது. இன்னும் பல பேர் எங்கே சேருவோம்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக லேட்டாக வச்சுருந்துருக்கலாம். இந்த அவசரமாக இந்த கூட்டணிக்குள்ளே போகிறப்பே என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே தனிச்சு விடப்பட்டுருமோங்கிற ஒரு அச்ச உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் வேகமாக போயிட்டு பிஜேபியை நாடுறீங்க. அதுக்கு முந்தைய நாள் வரைக்கும் பிஜேபியை வந்து விமர்சித்து கொண்டு தான் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் இருந்தாங்க. நம்மளா தெளிவாக சொல்லி கொடுத்தோம், ஏடிஎம்கே இந்த முறை எக்காரணத்தோடு பிஜேபியோட கூட்டணி வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிட்டிங்கன்னா அங்கே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேனே வராது.